வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் ஆகஸ்ட் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸாக ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நாம் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அண்டு இப்போ நம்ம ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ண ஒரு சில மொபைல் அப்ளிகேஷனும் வெப் போர்ட்டல்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் நிறுவனம் குரோமோ ஜாப்ஸ் அப்படின்னு இந்த கொரோனா டைமில் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா, நிறையா பேர் வேலை இழந்திருக்காங்க. அந்த நியூ ஜாப் சீக்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்குமே என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்க்காகவும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் எனி ஜாப்க்காக ரெக்ரூட்டும் சரி இல்லை வேலை தேடுறவங்களும் சரி இது மூலயமா யூஸ் பண்ணி வேலையை தேடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பிஃபோரா, அதாவது இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி 2018 பங்களாதேஷில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ், அதுக்கப்புறம் இந்தோனேஷியா, இந்த ரெண்டு கண்ட்ரிலையும் இது ஆப் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்க, ரிட்டையரான ஆளுங்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் பென்ஷன் அமௌண்ட் சாங்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே பென்ஷனர்ஸ் கார்னர் ஒரு மொபைல் ஆப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா அவங்களோட அஃபீஷியல்ஸ், அதாவது ரிட்டையர்டு அஃபீஷியல்ஸ் கூட கான்டாக்டில் இருக்கலாம். ப்ளஸ் அவங்களோட பென்ஷன் பணம் அவங்களுக்கு உடனுக்குடன் வாங்கிறதுக்கும் அது ஈஸியாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இந்த ஆப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இதோட டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஜெனரல் ராஜேஷ் ரஞ்சன். ஜெனரல் ராஜேஷ் ரஞ்சன். அண்ட் ஆல்சோ இதே சிஐஎஸ்எஃப் இதுக்கு முன்னாடி ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. சாரி, போர்ட்டல் ஒன்று, வெப் அப்ளிகேஷன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இ கர்யாலை. இந்த வெப் போர்ட்டல் எதுக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ ஆஃபீஸில் ஃபைல் மூவ்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃபைல் மூவ்மெண்ட்ஸை, ஒரு இம்பார்ட்டண்ட் கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் மூவ்மெண்ட்ஸ்லாம் இன்டர்நெட் வழியாக என்கிரிப்டடாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும். ஃபார் செக்யூரிட்டி ரீசனுக்காக இந்த வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதையும் லான்ச் பண்ணது சிஐஎஸ்எஃப், இ கர்யாலை. ஓகேங்களா? அண்டு இவங்க இந்த ரெண்டு ஆப் லான்ச் பண்ண, அதாவது பென்ஷனர்ஸ் கார்னர் லான்ச் பண்ணும்போது சிஐஎஸ்எஃப் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நியர்லி 1 crore பக்கம் இது மூலிமா, இந்த க்ரீன் இனிஷியேட்டிவ் மூலிமா சிஐஎஸ்எஃப்க்கு 1 crore சேவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யோனோ ஆப். யோனோ ஆப் நம்ம எஸ்பிஐயோடது. அந்த யோனோ ஆப் ஃபார்மர்ஸ்க்காக யோனோ கிருஷி அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இந்த யோனோ கிருஷி யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம்னா, கிசான் கிரெடிட் கார்டு. ஒவ்வொரு அக்ரிகல்ச்சரல் ஃபார்மருக்குமே கிசான் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, அது அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா ஈஸியாக பேங்கிங் சிஸ்டம் மூலிமா இன்சூரன்ஸ் ஆகட்டும், கோல்ட் லோன், அதாவது அக்ரி கோல்ட் லோன் ஆகட்டும், எந்த ஒரு அட்வைசரி ஹெல்ப் ஆகட்டும், இல்லை ஃபார்முக்காக அக்ரிகல்ச்சருக்காக எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், இன்சூரன்ஸ் எந்த வேணாலும் ஈஸியான ப்ராசஸ் மூலிமா வாங்கிக்கலான்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இதை எஸ்பிஐ அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் யூனியன் மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தோம்னா நரேந்திர சிங் தோமர். ஓகேங்களா? அண்ட் இந்த யோனோ கிருஷி மெயினாக கேசிசி வச்சிருக்கவங்களுக்கு தான், கிசான் கிரெடிட் கார்டு. அண்ட் இந்த கார்டு இது வரைக்கும் 75 lakh ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுறதா எஸ்பிஐ தரப்பில் சொல்கிறாங்க. டிஜிஎன்சிசி, டைரக்டரேட் ஜெனரல் நேஷனல் கிரெடிட் கார்ப்ஸ். ஸோ என்சிசிக்கான ஒரு ட்ரைனிங் ஆப்பாக இந்த ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆப், இந்த மொபைல் ஆப் என்சிசிக்காக லான்ச் பண்ணது பை டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். ஸோ இந்த ஆப் லான்ச் பண்ணது எதன் அடிப்படையில், எந்த ஸ்கீம் அடிப்படையில் பார்த்தோம்னா டிஜிட்டல் இந்தியா கேம்பெயின் இதன் அடியில் தான் இந்த டிஜிஎன்சி, டைரக்டரேட் ஜெனரல்
என்சிசி நேஷ்னல் கேடட் ட்ராப்ஸ் இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கொரோனா டைமில் அரௌண்ட் 1 lakh என்சிசி பீப்புள் வந்து வித்தவுட் ட்ரைனிங்கில் இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் லெவலில் இனிஷியேட் பண்ணுங்கிறதுக்காகவும் அவங்களுக்கு இந்த கொரோனா டைமில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப் வந்து ராஜ்நாத் சிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மை IAF மை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா IAFோட சீஃப் ராகேஷ் குமார் சிங் பத்தூரியா. இந்த ஆப் வந்து ஒரு டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் தான். அண்ட் இந்த ஆப் எதுக்காகன்னு பார்த்தோம்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஐஏஎஃப்பை கெரியராக நினச்சிருக்கலாம். அண்டு ஐஏஎஃப்பில் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஜாப் அண்டு நிறைய வேக்கன்சி டீட்டெயில்ஸ் இப்படிலாம் இதுக்கான எலிஜிபிலிட்டி இந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது லான்ச் பண்ணுறதுக்கு இது டெவலப் பண்ணது யாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா CDAC சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங். ஸோ இந்த சென்டர் வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வர்ற ஒரு சென்டர் தான் இந்த சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங். அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் இன் பூனே. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து 1988 வந்து இந்த சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஹரித் பாத் இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் நிதின் ஜெயராம் கட்காரி. இந்த ஆப் லான்ச் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா ஹைவே சைடில் வந்து பிளான்டேஷன் அதாவது க்ரீன் ஹைவேஸாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் மூலிமா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு இதை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க ரீசண்டாக 25th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ ஹரித் பாரத் சங்கல்ப்ங்கிற ஒரு பிளான்டேஷன் டிரைவ், ஓகேங்களா, இது 25 வருஷ ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுற விதமாக 25 lakh பிளான்ட்டை வந்து நம்ம ஹைவே ரோடு சைட்லலாம் இருக்குதுங்களா அங்கெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிரைவ் தான் இந்த இனிஷியேட்டிவ். ஹரித் பாரத் சங்கல்ப், ஹரித் பாத் இது ரெண்டுமே வந்து ஹைவேஸை மென்ஷன் பண்ணக்கூடியது, ஓகேங்களா. அண்ட் இதை லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் மினிஸ்டர் நிதின் ஜெயராம் கட்காரி. அடுத்து vedkrishi.com. இந்த vedkrishi.com வந்து லான்ச் பண்ணது வந்து நிதின் கட்காரி தான். அவர் நிறைய 2-3 மினிஸ்டர் இருக்கும்ல, அந்த மாதிரி MSME மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஓட மினிஸ்டர் நிதின் ஜெயராம் கட்காரி. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மர்ஸ் வந்து டைரக்டாக செல் பண்ணுறதுக்காக ஒரு மீடியம் தான் இந்த வெப்சைட். அண்ட் இந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணது டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா vedkrishi ஆர்கனைசேஷன் நாக்பூரில் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கும் கன்சியூமர்ஸ்க்கும் டைரக்டாக லிங்க் இருக்க மாதிரி செஞ்சுருக்காங்க. அடுத்து ஸ்வஸ்திய போர்ட்டல் அண்ட் அலேக் இது ரெண்டுமே வந்து ட்ரைபல் மினிஸ்டர்ஸ் லான்ச் பண்ணது ஒரு முக்கியமான இது. இந்த ஸ்வஸ்திய போர்ட்டல் மூலிமா பிஃபோர் தட் ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா அர்ஜுன் முண்டா, ஓகேங்களா. அர்ஜுன் முண்டா தான் வந்து ட்ரைபல் அஃபேர்ஸோட யூனியன் மினிஸ்டர். இவர் வந்து ஸ்வஸ்திய போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணுறாரு. இந்த போர்ட்டல் மூலிமா ட்ரைபல் பாப்புலேஷனை பற்றி அவங்க நியூட்ரிஷன் லெவல் எப்படி இருக்குது, அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்வு முறை, அவங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழ்கிறாங்கன்னா குறிப்பிட்ட இடத்தோட மக்கள் வாங்கினா அவங்களோட நியூட்ரிஷன் டைப் எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்க, அது மூலிமா அவங்களுக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்காக இந்த ஸ்வஸ்திய போர்ட்டலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ ட்ரைபல் பற்றி யாராவது படிக்கிறாங்கன்னா, ட்ரைபல் மக்களை பற்றி வில்லேஜஸ் பற்றி யாராவது ரிசர்ச் பண்ணி படிக்கிறாங்கன்னா இந்த போர்ட்டல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு
சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் அலேக் அப்படிங்கிற ஒரு குவார்ட்டர்லி பேசிஸில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு நியூஸ் லெட்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா இது போர்ட்டல் டைப், இது சாஃப்ட் காப்பி டைப், இது ஹார்ட் காப்பி டைப் நான் வச்சுக்கலாம். அலேக் அப்படிங்கிறது வந்து அதே தான், ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனை பற்றி, ட்ரைபல் பீப்புளை பற்றி குவார்ட்டர்லி பேசிஸில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு நியூஸ் லெட்டர். அண்டு அர்ஜுன் முண்டா லான்ச் பண்ண இன்னொரு முக்கியமான இது என்னன்னு பார்த்தோம்னா கோல், GOAL. இது என்னன்னு பார்த்தோம்னா கோயிங் ஆன்லைன் ஆஸ் லீடர். இது ட்ரைபல் யூத்துக்காக லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். ஓகேங்களா, இந்த ஸ்கீம் வந்து யார் யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வித் MOU வித் ஃபேஸ்புக் அண்ட் நித்தி ஆயோக். ஸோ ட்ரைபல் யூத்தோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக அனௌன்ஸ் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இந்த கோல். அண்டு 2011 சென்சஸ் படி நம்ம இந்தியாவில் மட்டுமே வந்து 104 மில்லியன் ட்ரைபல் பீப்புள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இதில் அதிகமான ட்ரைபல் பீப்புள் வந்து சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார், இந்த இடத்துலலாம் வந்து அதிகமான ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க. அடுத்து இ-பாத்சாலா. ஸோ இ-பாத்சாலாங்கிற வெப் அப்ளிகேஷனை வந்து யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆப், ஒரு வெப் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்டு இந்த வெப் போர்ட்டல் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஃபுட்பால் கேமான இன்ட்ரெஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா August 15th இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்டு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1982. இதோட ஹெட் குவார்ட்டர்னு பார்த்தோம்னா டெல்லியில் இருக்க ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் தான். அண்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், ஸோ யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸோட மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா கிரண் ரிஜ்ஜி. ஓகேங்களா, அடுத்து ஸ்ரீஜன். இந்த ஸ்ரீஜன்கிற போர்ட்டல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ராஜ்நாத் சிங் வந்து லான்ச் பண்ணுறாரு. இந்த போர்ட்டல் மூலிமா எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் சரி, நவரத்னா இண்டஸ்ட்ரி, மினிரத்னா, எந்த இண்டஸ்ட்ரியும் சரி, டிஃபென்ஸ் ஓரியன்டாக இந்த போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணுறாங்க. எதுக்காகனா டிஃபென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து இண்டிஜீனியஸாக இந்தியாவிலே டெவலப் பண்ணதாக இருக்கணும். மேக் இன் இந்தியா அப்படிங்கிற கேம்பெயின் கீழே வர்றது தான் இந்த ஒரு ஸ்ரீஜனுங்கிற வெப் போர்ட்டல். ஸோ ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து டிஃபென்ஸுக்கு தேவையான ப்ராடக்டை நீங்களே உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு ஒரு வரவேற்பு கொடுக்க மாதிரி ஓப்பன் பண்ணது தான் இந்த போர்ட்டல். அண்டு இப்போ ஆஃப்டர் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அண்டு இந்த போர்ட்டல் மூலிமா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் வந்து 46 டிஃபென்ஸ் ஐட்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவும், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து 5 ஐட்டம், பாரத் டைனமிக் லிமிடெட் வந்து 11 ஐட்டம் இப்போ கரண்ட்டாக மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க, இண்டிஜினியஸ்லி மேட் இன் இந்தியா. ஓகேங்களா, அண்டு இதோட வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா srijandefense.government.in. அடுத்து www.indiainvestmentgrid.government.in. இதை லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன், ஃபினான்ஸ் மினிஸ்டர். அண்டு இதை லான்ச் பண்ணுறதுக்கு இனிஷியேட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாலிசி அண்ட் ப்ரமோஷன், DIPP. இந்த வெப்சைட் மூலிமா நமக்கு என்ன தெரிய வரும்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுமே, இப்போ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதிகமாக ப்ரைவேட்டைசேஷன் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. அண்டு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து போயிட்டுருக்கு. அது அண்டர் நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் நம்ம எக்கனாமியை அதிகப்படுத்திகிட்டே தான் இருக்கோம். அதை பற்றின ஒரு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக லான்ச் பண்ண ஒரு வெப்சைட் தான் இந்த இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் grid.government.in. அண்டு NIPயோட எய்ம், அதாவது இந்தியாவை $5 trillion எக்கானமியாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் பார்த்தோம்னா 2025 இந்தியாவோட எக்கானமியை $5 trillion மாற்றணும்
அப்படின்னு என்ஐபியை வந்து எய்மாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏர் சுவிதா. ஸோ இந்த கொரோனா டைமில் நிறையா பீப்புள் அப்ராட்லேருந்து வர ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டிலேயே வந்து குவாரண்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எக்ஸப்ஷன். ஸோ நான் கொரோனா நெகட்டிவாக இருக்கேன், என்னை நீங்கள் விடலாம், வீட்லேயே நான் வந்து குவாரண்டைனில் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக மேண்டட்ரியாக ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து வாங்கினாங்க. அந்த இதை தான் வந்து ஆப் மூலிமா, ஸோ எந்த ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்டுமே இல்லாமல் நீங்கள் நார்மலாக ஃபோன்லேயே நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக லான்ச் பண்ணது தான் இந்த ஏர் சுவிதா. இதை லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிடெட். அண்ட் இதை லான்ச் பண்ணுறதுக்கு டெல்லி லான்ச் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான ஒவ்வொரு வேறு கைடன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸுமே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அடுத்து மை ஹேண்ட்லூம். இதை லான்ச் பண்ணது எப்போன்னு பார்த்தோம்னா இந்தியாவோட 6th ஹேண்ட்லூம் டே, அதாவது 7th ஆகஸ்ட் வந்து இந்தியாவோட 6th நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே. ஸோ 6ங்கிறனால நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே எப்போ இருந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா 2015 ஹேண்ட்லூம் டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்டு அப்போ மோடி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ப்ளஸ் மோடி இந்தியா ஹேண்ட்லூம் பிராண்ட், ஸோ இந்தியாவில் தயாரிக்கிற ஹேண்ட்லூம் எல்லாமே வந்து ஒரு பிராண்ட் நேம் கொடுத்து அது ஒவ்வொன்றா வந்து ஹேண்ட்லூம் மினிஸ்ட்ரிக்கு கீழே, அதாவது உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் அண்ட் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு கீழே வர்ற மாதிரி செஞ்சுருக்காரு. ஸோ இது மூலயமா ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரியில் இருக்க உங்களுக்கு, அதாவது மை ஹேண்ட்லூம் ஆப் மூலிமா, ஆப் அண்ட் போர்ட்டல் ரெண்டுமே லான்ச் பண்ணாங்க. இது மூலிமா வீவர்ஸ்க்கு இன்சூரன்ஸ் ஆகட்டும், லோன் ஆகட்டும், இல்லை அவங்க சேல் பண்ணுறதுக்காக ப்ளஸ் அவார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக இந்த ஆப் அந்த போர்ட்டலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே அப்போ வோக்கல் ஃபார் ஹேண்ட்மேட் அப்படிங்கிற ஒரு 2 day கேம்பெயின், 2 நாள் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணுறாங்க. மை ஹேண்ட்லூமை லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ஸ்மிருதி இரானி. அடுத்து கயான் மித்ரா. இது வந்து ஒரு எஜுகேஷன் போர்ட்டல். இந்த போர்ட்டல் லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் டெரிட்டரி தாதர் அண்ட் நாகர் ஹவேலி. ஸோ தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலியோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது மூலிமா ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்லைன் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணது தான் இந்த ஒரு இது. அண்டு யூனியன் டெரிட்டரி பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர், லெஃப்டினன்ட் கவர்னர், ஓகேங்களா. தாத்ரா நாகர் ஹவேலிக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரஃபுல் பட்டேல் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி. கேலோ இந்தியா மொபைல் ஆப், KIMA, இதை லான்ச் பண்ணது பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, கவுன்சில் ஃபார் இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன், CBSE, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஆப் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை PE டீச்சர்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ்க்காகட்டும், ஃபிட்னஸ் அசஸ்மெண்ட்டுக்காக, அதாவது ஒவ்வொரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஒரு ஃபிட்னஸ் அசஸ்மெண்ட் வீக்லி ஆர் மந்த்லி இருக்கணும். அண்ட் அது மூலயமா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபிட்டாக பார்த்துக்கிறதுக்காக இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, கேலோ இந்தியா மொபைல் ஆப். அடுத்து ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன், OHE இன்ஸ்பெக்ஷன். இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணது வந்து இந்தியன் ரயில்வேஸோட மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா பியூஷ் கோயல். அண்ட் ரீசெண்டாக இந்தியன் ரயில்வேஸோட முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தோம்னா CEO ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா VK யாதவ்.
அண்டு ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் கூட December 15க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ட்ரெயினுமே வந்து ரியல் டைம் மானிட்டரிங், இப்போ கரெக்டான டைமுக்கு பிக்கப் அண்ட் டெஸ்டினேஷன் எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லான்ச் பண்ண ஒரு ஆப் தான் இது. அண்டு இந்த அப்ளிகேஷன் மூலிமா நம்ம ஏதாவது ஒரு ட்ரெயின் வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்னால டிலே ஆனாலோ இல்லை வேறு ஏதாவது ரீசனுக்காக டிலே ஆனாலோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த கொரோனா டைமில் இந்தியன் ரயில்வேஸ் வந்து அரௌண்ட் 200 ட்ரெயின்ஸ் வந்து இந்த ஆப் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட டைமிங் வந்து கரெக்டாக இந்த டைமிங்கில் பிக்கப் அண்ட் டெஸ்டினேஷன் பாயிண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்யூரசி வந்து செக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் 100% அக்யூரஸியை அச்சீவும் பண்ணியிருக்காங்க. இந்த கொரோனா டைமில் லான்ச் பண்ண ஒரு சில ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் மூலிமா அரௌண்ட் 200 ட்ரெயின்ஸ் லான்ச் பண்ணாங்க இல்லைங்களா, அது மூலிமா கரெக்டான டைமில் ரீச் பண்ண முடியுதா அப்படிங்கிறதுக்காக டைமிங் டிலே ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. அடுத்து COVID-19 BWM இதை லான்ச் பண்ணது பார்த்தோம்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க. கொரோனா டைமில் யூஸ் பண்ணுற பயோமெடிக்கல் வேஸ்ட்லாம் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு கேஸ் போட்டு ஆரம்பிக்கும் போது இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுதான் COVID-19 BWM. இந்த ஆப் வந்து ஒவ்வொரு முனிசிபல் கார்பரேஷனும் ஒவ்வொரு ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் வந்து டவுன்லோட் கண்டிப்பாக பண்ணி வச்சுருக்கணும். அண்டு அந்த ஸ்டேட்டில் இல்லை அந்த முனிசிபல் ஏரியாவில் வர்ற பயோமெடிக்கல் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக டிஸ்போசல் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரியல் டைம் பேசிஸில் டெய்லி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக எஸ்சி அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆப்பை மேண்டட்டரியாக பண்ணியிருக்காங்க. COVID-19 BWM வந்து ஒவ்வொரு முனிசிபல் கார்பரேஷன் இல்லைனா ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். மோஸ்ட்லி நம்ம பயோமெடிக்கல் வேஸ்ட் டிஸ்போசல் எல்லாமே வந்து எந்த விதமாக எப்படி நம்ம வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்சினிரேட்டர்ஸ், அதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா ஒரு பெரிய சிம்னியில் வச்சு நல்லா எரிய விடுவோம். இது மூலிமா தான் வந்து இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்லாம் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து இந்த ரெண்டுமே வந்து ரியல் எஸ்டேட் ஓரியன்ட். கிரெடாய் அவாஸ் housingforall.com இதை லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா கிரெடாய் அப்படிங்கிறதே வந்து கன்ஃபெடரேஷன் ஆஃப் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் அசோசியேஷன் இந்தியா. கன்ஃபெடரேஷன் ஆஃப் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கிரெடாயோட அப்ரிவேட்டட் ஃபார்ம் வந்து இதுதான், கன்ஃபெடரேஷன் ஆஃப் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. அண்ட் இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ஹர்தீப் சிங் பூரி. இந்த ஆப் மூலயமா பையர்ஸ் வந்து விர்ச்சுவலாக எந்த ஒரு வீட்டு இல்லை எந்த ஒரு ப்ராஜெக்ட் சைட்டையும் பார்த்து அக்ராஸ் 222 சிட்டிஸில் லேண்ட் ஆர் வீடை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ்காக லான்ச் பண்ணது தான் இந்த ஆப். அண்டு இந்த போர்ட்டல் housingforall.com இது மூலயமா ஒவ்வொரு பையர்ஸுமே வந்து இப்போ ஒரு வீடை வாங்குறாங்கன்னா அந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான், ரூம் டைமென்ஷன், மற்ற என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ.